கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ வந்துட்டா கைஸ், இவன் எப்போ வந்தான்னு தெரியல. ஐயோ வேகமாக ஆக்ரோஷமாக வரா கைஸ். போகிறேன் பாருங்க, மேலே போனால் நல்லாயிருக்கும். அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ கத்தினா வரா கைஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 1 கார் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து டோர் எஸ்கேப் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கார் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். அந்த டப்பா காரில் தான் தப்பிக்க போகிறோம். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டே ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். எப்படியாவது இந்த பாழடைஞ்ச வீட்டிலேருந்து எப்படியாவது தப்பிக்க போகணும் கைஸ். அதுவும் அந்த டப்பா காரில் வேறு தப்பிக்கணும். ஓகே வந்தாச்சு. ஓகே ஃபஸ்ட்டு பொருளெல்லாம் தேடுவோம். இதிலலாம் எதுவுமே கொடுக்க மாட்டான். போயிட்டு வராளா இல்லையான்னு தெரில. கிளவி வேறு வந்துடுவா, மேலே தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை என்ன இருக்குது, பேர்ட் ஃபுட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டா கைஸ். இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளேயே வந்துட்டா கைஸ் சொட்டை கிளவி. ஓகே கீழே போயிடுவோம். கீழே வேறு அப்பா டக்குன்னு போடாடே. வீடு கிளவிக்கு யாரெல்லாம் கட்டி கொடுத்தாலும் தெரில, ஒரே சந்தும் பொந்துமாக கட்டி வச்சுக்கிறான். ஓகே ஹேமர் இருக்குது கைஸ், போடு. இது வேறு நம்ம ஹேமர் வேறு எடுத்தாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இதில் என்ன இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்க. காக்கா கிட்ட என்ன இருக்குது, இதுவும் நீங்களே வச்சுக்கோங்கடா. அதே அம்மா பெரிய வாய். இதில் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு சாதகமாக எதுவுமே இல்லை கைஸ். சவுண்டு வேறு வந்துச்சு, தெரிஞ்சு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தான் வருவா. சரி கன்பாட் எடுத்துன்னு நான் போய் கீழே போய் செட் பண்ணுறோம் கைஸ். கன்பாட் எடுத்து இப்போ இங்கே வேறு சவுண்டு போடுற நிலமை வரும். இங்கே என்னலாம் சவுண்டு போடுற நிலமை வருதோ அவங்களாம் டக்கு டக்குன்னு வந்துடுவா கைஸ். கிளவி திருட்டு கிளவி. சரி இங்கே சவுண்டு போட வச்சா இங்கே வந்துடுவா. நம்ம போயிட்டு பொறுமையாக போய் அந்த டப்பா கார் போய் பார்ப்போம். அந்த டப்பா காரில் தான் நம்ம போய் இந்த டப்பா காரில் தான் கைஸ் நம்ம போய் தப்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போய் இந்த கன் பாட்டை ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருவோம். இது உள்ள என்ன இருக்கான்னு பார்க்கலாம். இது உள்ள என்ன இருக்கும், ஒன்றுமே இல்லை இது உள்ளலாம். ஓகே டப்பா காரில் எப்படி தான் தப்பிக்க போகிறோன்னு தெரில. வெப்பன் கீ கச்சிச்சு கைஸ், போடு சூப்பர். ஆடி சொட்டை கிளவி, ஒவ்வொரு ஊசியும் சொட்டையில் சொருவாங்க. சொட்டை கிளவி. ஃபஸ்ட்டு போய் இந்த வெப்பன் எடுத்து சொட்டையில் ஃபஸ்ட்டு சொருகணும் கைஸ். எப்படியோ லக்கில் ஃபஸ்ட்டுலேயே கொடுத்துட்டாங்க வெப்பன் கீ. அவள் இருக்கிற மாதிரியே இருக்குது கைஸ், இருக்கிற மாதிரில வந்தா கைஸ். ஓடு 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 சொட்டை கிளவி. தெரியவே தெரியல கைஸ், அப்படியே மேலே நின்றுக்கிறா சொட்டை கிளவி. அந்த தெரிஞ்சு இப்படி தான் வருவா. அப்படியே ரிட்டன் ஆகுது, அப்படியே நினைக்கிறது கால் சைடு தான்டா போவேன் அப்படின்னு நினைக்கிறது அப்படியே சொட்டை கிளவி. ஓகே போயிருப்பாளா இல்லையான்னு தெரில. இங்கேயும் வரல, தெரிஞ்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். போக வேண்டியது தான், மனசை கல்லாகிட்டு போக வேண்டியது தான். சொட்டை கேள்வி பாருங்க ஸ்டாப் எப்படி இப்படிலாம் வச்சுட்டு போயிடறான்னு. இப்போ கிளிச்சு வேறு பயங்கரமாக ஆகுது நம்ம ஃபோனில். ஓகே வெப்பன் கீ ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். அது நீங்களே வச்சுக்கோங்கடா. அப்பா ஊசி எத்தாச்சு கைஸ். பாடி சொட்டை கிளவி, சொட்டையில் ஒரு ஊசி சொருகிறோம். வா ட்ராப்பா வைக்கிற ட்ராப்பு எனக்கு, வா உனக்கு நான் வைக்கிறேன் பாரு ட்ராப்பு, வா. சொட்டை கிளவி வரவே மாட்டேங்கிறா கைஸ். வந்துட்டா கைஸ். முன்னாடி பல்லு இது இருந்தால் வச்சுக்கோ, பல்லுலே குத்து ஃபஸ்ட்டு. சரி தூளில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். வீணா போன டெடி தான் இருக்குது. ஓகே புக்கு இருக்குது கைஸ், தூளில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிப்போம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. சரி நம்ம போய்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம் கைஸ், அதில் தான் விஷயமே இருக்குது. கன் பாட்டு 3 பாட்டும் கச்சிச்சு கைஸ். கன்னுது கரெக்டாக ஏம் பண்ணி வைப்போம். கரெக்டாக கச்சாச்சு. இந்த கக்கூஸில் தான் என்ன இருக்குன்னு செக் பண்ணி வைப்போம். ஃபோட்டோ தான் இருக்குது, அந்த வீணா போன ஃபோட்டோ. எங்கே பார்த்தாலும் அந்த வீணா போன ஃபோட்டோ தான் இருக்குது கைஸ். நம்மளுக்கு தேவையான பொருள் கொடுக்குறானுங்களா. ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். என்ன இருக்குன்னு, ஒன்றும் இல்லை, இதுலேயும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அட போனா பசங்களா, ஒன்றுமே இல்லை கைஸ். இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை.
கீழே பார்த்துட்டாலே மேலெல்லாம் ஒன்றும் இருக்காது. இதில் என்னன்னு பார்ப்போம். இதுலேயும் அந்த ஃபோட்டோ தாங்க இருக்குது. இந்த ஃபோட்டோ வச்சு என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, இதை போய் கிராஸ் போட்டு இந்த கன் பாட்டை போய் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு வந்துடும். கன்னு இது மேலே இன்னொரு பாட்டு இருக்குது கைஸ். இங்கேயும் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சொட்டை கிளவி வந்துட்டுருப்பான். அந்த 1 நிமிஷம் முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ மேலே போனால் மண்டி அடிப்பா. நான் போய் இதை எடுத்து கீழே போட்டு விட்டு லாக் பண்ணி விட்டுருவோம். சொட்டை கிளவி அப்படி சொட்டை கிளவி வந்துட்டா கைஸ். சொட்டை கிளவி இப்போ தான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்துட்டா கைஸ். சொட்டை கிளவி போ. நான் ஒரு ஆக்ரோஷம். அம்மா இந்த ஆக்ரோஷம்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாதுமா. சொட்டை கிளவி வரட்டா? சரி விடுங்க கைஸ், அவ்வளோ விடுங்க. அவன் ஜாலியாக அந்த ரூமில் ஏதோ பண்ணுங்கடா விடுங்க. ஓகே, நான் போயிட்டு இப்போ அந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்கே இருக்குன்னு தெரில. அந்த போச்சு. அதோ இருக்குது கைஸ். இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கின்னு போய் எதனா காருக்கு சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா தான் கொடுத்தாடே. சொட்டை கிளவி ஒழிச்சு வச்சாலா இல்லை வேறு எங்கன்னா இதுவாக இது பண்ணிச்சான்னு தெரில. சொட்டை கிளவி எங்கெங்கெல்லாம் பேட்லாக்கி கச்சிச்சு கைஸ். சூப்பர். இதுவே நம்மளுக்கு காருடைய மெயின் பார்ட்டே தான். இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த சாவி எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வைக்கிறா பாருங்க கைஸ். சொட்டை கிளவி. ஓகே, வேறு என்ன பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, கிராஸ் போ எடுத்துப்போம். மறுபடியும் வருந்தா பட்டுன்னு போடுறதுக்கு தான். போய் சுற்றிட்டு வரும் போயிட்டு. ஓகே, இப்போ இங்கே சுற்றி வேறு என்ன இங்கே என்ன கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. சாவடிக்கிறதுக்கு தான் ஒன்று வச்சுக்கிறா. கேஸ்லின் இருக்குது கைஸ். போடு, கேஸ்லின் இருக்குது. சரி, இது உள்ளே போயிட்டு அங்கே போய் அவள் ஃபஸ்ட்டு மறுபடியும் போடுவோம். உள்ளே போக மாட்டேங்கிறான். போயிட்டான். இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு தள்ளி விட்டு வர வைப்போம். அவளை வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பொருளெல்லாம் தள்ளி விடுவோம். தள்ளி விட்றா. பொருளெல்லாம் தள்ளி விட்றான். அப்பா இப்போ வருவான்னு நினைக்கிறேன். வரமாட்டேங்கிறா கைஸ். தெரிஞ்சு அந்த கம்பியை தள்ளி விடுப்போம். அந்த கம்பியை தள்ளி விடு. இப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன். சொட்டை கிளவி வந்துட்டா கைஸ். இந்த வாங்கு, இந்த வச்சு நீயே வச்சுக்கோது. சொருவுனது ஒரு இடமா இருக்குது கைஸ். அப்பா போயிட்டு இந்த ஊசியில் சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது கைஸ். வெறும் 1 நிமிஷம் தான் டைம். டக்குன்னு முடிஞ்சது. போய் கன் பீஸை செட் பண்ணிட்டு வந்துடும். அப்போ தான் ஒரு பாட்டு முடிக்கிற மாதிரி ஆகும். 1 நிமிஷம் நம்மளுக்கு பத்தவே மாட்டேங்குது கைஸ். என்ன பண்ணுறது? சரி, இந்த புக்கை ஆன் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு அந்த கிளவி வேறு போய் சமாளிக்கணும். கார் இன்னொரு பாட்டு கச்சிச்சு கைஸ். இன்ஜின் பாட்டு. இது மெயின் கீழே போட்டு வச்சுப்போம். ஓகே, இப்போ போய் புக்கு எடுத்துன்னு போயிட்டு இதில் செட் பண்ணி வச்சுருவோம். கீழே ஒரு டேஞ்சர் கிளவி இருப்பா, அந்த ஸ்பைடர் கிளவி. அதுக்கு இந்த கிளவியே பரவாயில்ல கைஸ். அவள் தான் கைஸ் கத்தின்னு வருவா. கீழே இருக்கிறது தான் கத்தினே வருவா கைஸ். அதுக்கு இந்த கிளவியே பரவாயில்ல போகுது. ஓகே, புக்கு வச்சாச்சு. இப்போ போயிட்டு இப்போ கன்னு இது போய் பார்ட் செட் பண்ணிடுவோம் கைஸ். சொட்டை கிளவி வா. இனிமேட்டு ஊசிலாம் இல்லை, புல்லட்டு தான். வா ஒவ்வொரு குண்டும் மண்டையிலே சொருகிறோம். வா. ஓகே, காருக்கு எங்கே தான் இருக்குன்னு தெரில. ஓகே, முதல் குண்டு சொட்டையிலே சொருகிறோம். வா, கார்கிட்ட வா. தெரிஞ்ச 1 நிமிஷம் முடிஞ்சிட்ருக்குமா இல்லையான்னு தெரில கைஸ். வருவாளா மாட்டாளா? வந்தால் மேலே போனால் அச்சிருவா. எப்படியா இருந்தாலும் வரவே மாட்டேங்கிறா கைஸ் சொட்டை கிளவி. தெரிஞ்சு அந்த 1 நிமிஷம் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் காது ஒரு பாட்டு கூட நான் இன்னும் செட் பண்ணல. ஒன்லி பேட்லாக்கி அந்த இன்ஜின் தான் கச்சிக்குது. ஓகே, இன்னும் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல கைஸ். இன்னும் 3 பொருளோ 4 பொருளோ வேணும். வரவே மாட்டேங்கிறாங்க. கைஸ், அவள் கிராணியை ஆளே காணோம். நானும் காருக்கிட்ட ரொம்ப நேரமாக நின்று பார்க்குறேன். ஆளே காணோம். அவளை சொட்டை கிளவி எங்கே தான் போனான்னு தெரில. அவர்கிட்ட கிழிச்சு ஆகிட்டாலா தெரில.
நானும் ரொம்ப நேரமாக நின்று பார்த்தேன் காரண்ட. பொருள்லாம் தள்ளி விடுவோம். ஓகே, இன்னும் வராளா இல்லையான்னு பார்க்கலாம். வரவே இல்லை கைஸ் இன்னும் காராண்டா. தெரிஞ்சு நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் போய் கேஸ்லின் எடுத்து அங்கே போய் போட்டு வந்துடுறேன். சவுண்டு போட்டு போவோம். சவுண்டு உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நான் சவுண்டு கம் பண்ணிட்டேன். சரி ஓகே, நான் போய் கேஸ்லின் எடுத்து கார்கிட்ட போட்டு வந்துடுறேன். போடா 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 போடா. வேகமாகவே போக மாட்டான் பொழுது. ஓகே சரி, கேஸ்லின் நீங்கள் போட்டு வந்துச்சு. போய் நான் போய் மறுபடியும் கன் எடுத்துகிட்டு வரோம். போடா வர்றா. வேகமாக தான் போயான்டா, இன்னும் வேகமாக போக மாட்டான் பொழுது. ஸோ ஓகே கைஸ், கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு மறுபடியும் அவளை கார்கிட்ட அவரை வச்சு சொல்லுவோம் கைஸ். நான் எவ்வளோ சவுண்டு போட்டால் வரவே இல்லை கைஸ். அவன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நிமிஷம் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேயே சவுண்டு போடுவோம், பார்ப்போம் வராளா இல்லையான்னு பார்ப்போம். வரவே இல்லை கைஸ், அவன் இன்னும் வரல கைஸ். ஓகே, இந்த சைடு என்ன போய் பார்ப்போம். இல்லை வரல கைஸ். எனக்கு தெரிஞ்சு கார்கிட்ட போய் சவுண்டு போட்டு பார்ப்போம், அப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன வேணும், இன்ஜின் பாட்டு கச்சிச்சு, பேட்ரி கடையில், இது ஸ்பார்க்கும் கடையில், இன்ஜின் மட்டும் நம்மளுக்கு கச்சிச்சு கைஸ். சரி ஓகே, இப்போ போட்டு பார்ப்போம் வராளா இல்லையான்னு பார்ப்போம். ஆடி சொட்டை கிளவி வா வந்துட்டா கைஸ். சொட்டை கிளவி அம்மா நேரமாக கூப்பிட்டா வரல, இப்போ மட்டும் நான் ஓடு. ஓகே கைஸ், சொட்டை கிளவி வந்துட்டா, ஒட்டாச்சு. சரி நம்ம போய் மேலே போயிட்டு வேறு என்ன பொருள் இல்லை. இந்த இன்ஜின் பாட்டு கேட்குது. கிச்சனை சுற்றிட்டு எங்கே போகிறோம் இப்போ நம்மன்னே தெரில. ஓகே, நான் போய் கன்னை ரீலோட் பண்ணிவிட்டு போய் அந்த இன்ஜின் பாட்டு எடுத்து கீழே போட்டு வச்சுருவோம். மேலே எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஜின் பாட்டு எடுத்து கீழே போட்டு வச்சுருவோம். இங்கே இருக்கட்டும், இப்போ தான் மறக்காமல் இருக்கும். போய் இப்போ மேலே போயிட்டு மேலே ஒரு வேலை இருக்குது கைஸ். போய் ஹேமர் எடுத்து அந்த இதுலலாம் போய் செக் பண்ணணும். போய்ட்டு அந்த கீ இங்கே இருக்கட்டும், போய் ஹேமர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே போய் அது போய் அந்த பிளாங்கெல்லாம் வச்சு அது உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். இப்போது ஹேமருக்கு வச்சிச்சு. சொட்டைகளையும் ஒரு வரமாட்டா, போய் பொறுமையாக செக் பண்ணுவோம். சொட்டைகளையும் டைம் இப்போ தான் சுட்டேன், வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மேலே போய் பார்ப்போம் அது உள்ள என்ன இருக்குது. நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்பார்க் கச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஸ்பார்க் இன்னும் கார்கி கிடைக்கல கைஸ், அது வேற ஒரு பக்கம் தலைவலி. கார்கி கச்சிச்சு கைஸ், போடு சூப்பர். கார்கி கச்சிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறாங்க கைஸ். சொட்டை கிளவி ஓகே, கார்கி கச்சிச்சு, இது போதும் நம்மளுக்கு. இன்னும் ஸ்பார்க்கு பேட்ரி இது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டுருப்பா, எனக்கு வர மாதிரியே ஃபீலாக இருக்குது கைஸ். அதனால் நம்ம போய் இப்படி சுற்றிட்டு போயிடலாம். ஓகே வேறு என்ன? ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கார்கி கச்சிச்சு, இப்போ பேட்ரி ஸ்பார்க் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். போய் அது போய் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கார்கியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். சொட்டை கிளவி எங்கே தான் ஒழிச்சு வச்சுருப்பாலோ தெரில. ஓகே, மெலான் இருக்குது. மெலான் வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஓகே, வந்துட்டா தான் நினைக்கிறேன். சொட்டை கிளவி வரா பாருங்க கைஸ். சொட்டை கிளவி என்ன பிடிக்க முடியுமா? வா, ஓடி போய் சொல்லலாம். வா வா வா, டக்குன்னு வா, முடிஞ்சால் தைரியமாக இருந்தால் பிடிச்சிக்கோ. வா சொட்டை கிளவி, வா வா வா. அவளால் ஓடி வர முடியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு கண் எடுத்து போட்டுருவோம். இப்போ தான் சும்மா வந்து டார்ச்சர் பண்ணினே இருக்கிறா கைஸ். சொட்டை கிளவி வா, இந்தா வாங்கிக்கோ, போடு. கொஞ்ச நாள் தூங்க, நான் அதுக்குள்ளே தப்பிக்கிற வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன். இதில் வெட்டி என்ன கிடைக்குதுன்னு தெரில. இதனால் நல்ல பொருள் கச்சா நல்லா தான் இருக்கும். நம்ம சாதகமாக என்ன தான் கொடுக்குறான். ஓகே, என்னது ஸ்பார்க் கைஸ். ஓகே சூப்பர், ஏதோ குத்துட்டான், நல்ல விஷயந்தான். வர்றா பொறுமையாக தான் போயின்னு இருப்பான் போல இவன் ஒருத்தன். சரி ஓகே, இங்கே போட்டு வச்சுப்போம் ஸ்பார்க்கை. நம்ம போயிட்டு மேலே போய் வேறு என்ன பொருள் கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். ரெஞ்சு வேணும் கைஸ் அந்த இன்ஜினை டைட் பண்ணுறதுக்கு. நம்ம போயிட்டு அது அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, இந்த பிளாங்கெட் இங்கே செட் பண்ணிவிட்டு
செட் பண்ணிவிட்டு ஒழுங்காக செட் பண்ணுறோம். கட்டிங் பிளேயர் போய் எடுத்துகிட்டு வந்துடும். பிளேயர்ஸ் காருக்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் காருக்கிட்ட போய் பார்ப்போம். நம்மளுக்கு வேறு அந்த கிளிச்சு வேறு ஓவராக அடிக்குது கைஸ். ஓகே, இப்போ போய் காருக்கிட்ட போய் பார்ப்போம். காருக்கிட்ட எங்கடா? இங்கே தான்டா எங்கேயோ போட்டேன். எங்கடா? இது உள்ள இருக்குது கைஸ். நம்மளுக்கு வேறு எல்லாம் மந்து போயிடுது வேறு. ஓகே, கச்சிச்சு. இப்போ போய் மேலே போய் என்ன கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். என்ன நல்ல பொருளாக கிடைக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு பேட்ரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கைஸ். ஏன்னா கார் கீங் கச்சிச்சு, பேட்ரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்ரி இருந்தால் கூட ரெஞ்சு வேணுமே. ரெஞ்சு எதனா ஒரு பொருள் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். அந்த 8 கால் பூச்சி சொட்டைக்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ வந்துட்டா கைஸ், இவ எப்போ வந்தான்னு தெரில. ஐயோ வேகமாக ஆக்ரோஷமாக வரா கைஸ். சரி, இங்கே வர வச்சுட்டு நம்ம போய் கீழே போய் கன் எடுத்து இவ்வளோ போட்டோம். இல்லைன்னா இவன் டார்ச்சர் பண்ணே இருப்பான் வந்து. நம்ம போயிட்டு கீழே அதுக்குள்ளே வந்துட்டா கைஸ். எல்லாரா கிராஸ் போடுறா. ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ண முடியலன்னு தெரில. இது எத்துவோம் எல்லாம் பொறுமையாக. ஐயோ, அதுக்குள்ளேயே அந்த சொட்டைக்கிளி வந்து அச்சிருவா போல இது. அடி சொட்டைக்கிளி வா, வாங்கிக்கோ. இருந்துச்சு மயக்கம் போட்டா, நீயே வச்சோ. ஓகே, நான் போய் மேலே போய் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் கைஸ். அதில் 2 இன்ச்சுனா நல்லாயிருக்கும். இந்த எடுத்து கீழே போட்டு வச்சுப்போம். அப்படியே எடுத்துன்னு போய் அந்த அண்டர் கிரவுண்ட்லேயும் போய் செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எதனா ஒரு பொருள் அண்டர் கிரவுண்டில் தான் கைஸ் இருக்கும். பொறுமையாக போடா, வீந்துட போகிற. வந்தாச்சு. ஓகே, சரி நம்ம கட் பண்ணு. இந்தாங்கடா, நீங்களே வச்சுக்கோங்கடா. இனிமேட்டு தேவையில்லடா. இதுதான் எனக்கு தேவை. என்னடா அது? ஓப்பன் பண்ணு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். எங்கடா? பார்த்து பொறுமையாக போடா. இது கீழே போட்டு வச்சிரும். பொறுமையாக போடா. அப்பா, ஃபஸ்ட்டு டேயில் முடிக்கணும்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டேயில் தான் ஓடுனுக்குது. இன்னும் அவன் இன்னும் அடிக்கலை என்ன. தான் கைஸ் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். இதில் டோர் எஸ்கேப்பில் தான் கைஸ் 4 வரைக்கும் டே 4 வரைக்கும் போனேன் கைஸ். வேலை அது முடிச்சிட்டேன். சரி, இதுள்ள போய் பார்ப்போம். இதுள்ள என்ன இருக்குன்னு தெரில. ஓகே, கீழே போவோம். மேலே இருக்கிறதோட இந்த சொட்டை கிளவி டேஞ்சராக இருக்கிறா கைஸ். பாருங்க எப்படி ஓடுறா பாருங்க. மேலே இருக்கிறதோட இவ ஆக்ரோஷமாக இருப்பா போல இது. ஓகே, இங்கே போய் பொறுமையாக 2 டப்பா இருக்கும். கீழே ஒன்று இதோ இந்த டப்பாவில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். பேட்ரி இருக்கான்னு செக் பண்ணுவோம். என்ன ரெஞ்சும் கச்சிச்சு பேட்ரி. ஓகே, இல்லை நம்மளுக்கு லூசு பசங்க என்றைக்கு தான் நம்மளுக்கு ஒழுங்காக குத்துக்கிறானுங்க. இதுவில் இருக்கான்னு பார்ப்போம். பேட்ரி சூப்பரா. இந்த ஜென்மத்துக்கு கொடுக்க மாட்டானு போல இது நம்மளுக்கு பேட்ரி. ஒரு பொருள்டா டேய். கைஸ் கச்சிச்சு கைஸ் பேட்ரி. போடு, சூப்பர். இது போதும் நம்மளுக்கு. இப்போ கீழே போயிட்டா நல்லாயிருக்கும். கீழே போகிறான் பாருங்க. மேலே போனால் நல்லாயிருக்கும். அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, கத்தியும் வரா கைஸ். இப்போ தாண்டி பேட்ரி கிடச்ச சந்தோஷத்தில் இருக்கிறேன். அதுக்குள்ளே வா. போயிட்டாளா இல்லையான்னு தெரில. இவ்வளோ அழிக்கிற மாதிரி எதனா குத்தா நல்லாயிருக்கும். இவ்வளோ சுடவும் முடில, ஊசிலையும் குத்த முடில. சரி வரேன் பாய், நான் காரில் தப்பிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு உன்னோடைய இதில் தான் தப்பிக்க போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு இது பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சவுண்டுக்கு கன்ஃபார்ம் கிளவி வருவா. அதுக்குள்ளே நான் போயிட்டு இதில் செட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மூடுவோம். லேக் வேறு பயங்கரமாக அடிக்குது கைஸ் நம்ம இதில். சொட்டைக்கல்லியை முடிஞ்சால் வந்து பிடிச்சிக்கோவா. இந்த மாதிரி தான் கைஸ் அவளை சுத்த விடணும். இப்போ ஆக்ரோஷமாக இருக்கிறா. ஓகே, கீழே எல்லா பொருளும் கச்சிச்சு கைஸ். நம்ம போயிட்டு எங்கடா? ஐயோ, அங்கே போகிறா. மறுபடியும் வரா கைஸ் சொட்டை கிளவி. இப்போ மறுபடியும் அவங்க இங்கே வருவா. போயிட்டாளா கைஸ்? மறுபடியும் வரா கைஸ். இவளுக்கு என்ன தான் கைஸ் ஆயிடுச்சு? கிறுக்கு பிடிச்சிச்சான்னு தெரில.
போறா வரா போறா வரா. சரி ஓகே வந்தாச்சுங்க. கிராஸ் போ எடுத்துவோம். தெரிஞ்சு வரமாட்டா, அங்கே தான் நிற்கிறா சொட்டை கிழவி. சவுண்டு போடும். வரா கைஸ், பாருங்களா வரா. சவுண்டு கேட்கக்கூடாதுன்றா. இந்த வாங்கி கொண்டா தூங்கு. சரி 2 எடுத்தாச்சு. இதை போய் எத்தனை போய் கீழே போட்டுப்போம். அடா கார்கிட்டே போட்டு வச்சுக்கோங்க எல்லா பொருளும். அப்போ தான் எடுத்து செட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். இது இன்ஜின் பாட்டு. நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட்டு எது எடுத்துன்னு போனோம். ஸ்பார்க் எடுத்துக்கணும். ஸ்பார்க் எடுத்துகிட்டு போய் கீழே போடணும். நெக்ஸ்ட்டு கேஸ்லின்னு. எல்லா பொருளும் கச்சிச்சு கைஸ் நம்மளுக்கு. இந்த டப்பா காரில் எப்படியாவது நம்ம தப்பிக்க போகிறோம். அதுவும் டே 1லேயே முடிச்சிட்டோம். ஹார்ட் மோட்லலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். நார்மல்லே நம்மளால முடியல. சரி கேஸ்லின் ஃபில் பண்ணிப்போம். ஊத்துறா 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 சீக்கிரம்டா டே. இது வேறு ஃபில் வேறு பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும் போலுக்குது. ஓகே இன்ஜின் பாட்டை செட் பண்ணுறோம். இது ஒரு டப்பா காரு, இது ஒரு இன்ஜின் வேறு. இன்ஜினே டிஃப்ரெண்ட் ஆகுது. சரி ஸ்பார்க் எடுத்து செட் பண்ணிடுவோம். அடா செட் பண்ணியாச்சு. இங்கே வேற என்ன தோக்குது 2. செட் பண்ணுறா டக்கு டக்குன்றா. வந்துட போகிறாடா சொட்டை கேள்வி. அது வேறு ஒரு ஓட்டம் ஓடணும்டா. ஓகே கைஸ் செட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ பேட்லாக்கி எடுத்து இது பண்ணுறோம். வர மாதிரியே இருக்குது அவ. ஐயோ வட்டா கைஸ். இப்போ தாண்டி சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வா. சரி வா மேலே ஒரு ஓட்டம் போட்டு வந்துடலாம். ஓடுறா சந்தில் ஓடுறா. அதே மாதிரி ஏமாத்தோம் கைஸ். வேறலாளா இப்போ மறுபடியும் வருவா பாருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நிற்போம். செஞ்சு இப்போ அங்கே நிற்கிறா சொட்டை கிளை. கரெக்டாக குச்சி தெரியுது கைஸ் அவளுடைய இது. இங்கேயே நிற்கிறா கைஸ். அவ போகவே மாட்டேங்கிறா. போயிட்டான்னு நினைக்கிறேன் சொட்டை கிழவி. இவ கூட இவ வீட்டிலேருந்து தப்பியதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆகிடும் போல இருக்குது கைஸ். காருக்கு எடுத்துப்போம். ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஓகே ரிவர்ஸு. வரவாளா இல்லையான்னு தெரில. வந்தால் ஒரே ஏற்று இருங்க கைஸ். பின்னாடி வராளான்னு பார்க்கலாம். இன்னொரு ஏற்று 2 வாட்டி ஏற்றாச்சு. மறுபடியும் ரிவர்ஸ். வரவே மாட்டா போலுக்குது கைஸ் அவ. வரமாட்டா போலுக்குது. சரி ரிவர்ஸ் ஏற்றுவோம். தப்பிச்சாச்சு கைஸ். வரட்டா கிராணி சொட்டை கிளி வரட்டா. உன் டப்பாக்கார இனிமேட்டு எனக்கு தான், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் ஒரு வழியாக கார் எஸ்கேப்பும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு நான் நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.